பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு முற்றிலும் மாற்றப்பட்ட வாழ்க்கை. நேற்றைய தினத்தில் எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் தியானிக்கும் போது பரலோக பொக்கிஷங்கள் என்றால் என்ன, அவைகள் எந்தெந்த பொக்கிஷங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் தியானித்தோம். மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த வல்லமை, மிகுந்த அன்பு, மிகுந்த கிரியைகள் என்று சொல்லி முதல் 3 அதிகாரங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்தோம். நீங்களும் கூட அந்த அதிகாரங்களை படிக்கும்போது ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்று கண்டிப்பாக வாசித்திருப்பீர்கள். இன்றைக்கு நாம் அதை தொடர்ந்து அடுத்த 3 அதிகாரங்களை தியானிக்க போகிறோம். அப்போ இந்த முதல் 3 அதிகாரங்கள் உண்மை என்றால் அதை தொடர்ந்து 4ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஆதலால் என்று சொல்லக்கூடிய வார்த்தையினால் ஆரம்பிக்கிறது. ஆதலால் என்றால் என்ன? எபேசியர் 1, 2, 3 இந்த காரியங்கள் எல்லாம் உண்மை. ஆதலால் நீங்கள் எப்படி வாழ வேண்டும்? இப்போ முதல் வசனத்தை படிக்கும்போது, ஆதலால் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து. அப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக கிருபையினால் நம்மை மாற்றியிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரலோக பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கை ஏற்கனவே இருந்தது மாதிரி என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆதலால் நீங்கள் இதுக்கு முன்னால் வாழ்ந்தது மாதிரி என்ன பண்ணக்கூடாது? இனி வாழக்கூடாது. நீங்கள் புதிதாக ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். இன்னொரு விதத்தில் சொன்னால், நீங்கள் முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்தது மாதிரி இனி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன துளி கூட காணப்படக்கூடாது. முற்றிலுமாக மாற்றப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அந்த வித்தியாசமான வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு 4 பகுதிகளை மட்டும் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். எந்தெந்த இடங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று நாம் பார்க்கலாம். முதலாவதாக, நம்முடைய அடையாளத்தில் மாற்றம். நம்முடைய அடையாளத்தில் மாற்றம். அடையாளம் என்றால் என்ன? நான் யார் என்று சொல்லுவதில் ஒரு பெரிய மாற்றம். இதுவரைக்கும் நான் சிங்கிளாக இருந்தேன். அப்படின்னா இதுவரைக்கும் நான் ஒரு தனி மனிதனாக இருந்தேன். என்னுடைய அடையாளம் என்ன? நான் ஒரு தனி மனிதன். ஆனால் இப்பொழுது என்னுடைய அடையாளம் மாறி இருக்கிறது. நான் ஒரு மனிதன், ஆனால் எனக்குள்ளால இன்னொரு நபர் வாழ்கிறார். அப்போ நான் ஒருவனாக இல்லை, நாங்களாக இருக்கிறோம். இயேசு எனக்குள்ளாக வாழ்கிறார். அப்போ கொஞ்ச நேரம் மட்டும் இயேசு எனக்குள்ளால வாழ்கிறாரா? இல்லை, 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் இயேசு எனக்குள்ளாக வாழ்கிறபடியால் இயேசு இல்லாமல் என்னை தனியாக நான் என்ன பண்ண முடியாது? பார்க்கவே முடியாது. அப்படி என்றால் என்னுடைய அடையாளம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒருவனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், தனிநபராக வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய இருதயத்தில் யாருமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் யாருமே இல்லை. இப்போ இயேசு எனக்குள்ளால இருக்கிறபடியால் இயேசுவும் நானும் சேர்ந்து தான் ஒரு நபர் என்று நான் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக ஜீவிக்கிறார். அப்போ நான் எப்படி வாழ்கிறேன்? கிறிஸ்து எனக்குள்ளால ஜீவிக்கிறார் என்ற விசுவாசத்தில் தான் நான் ஜீவிக்கிறேன். அப்போ என்னுடைய அடையாளத்தில் ஒரு பெரிய மாற்றம் காணப்பட வேண்டும். நிறைய நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னாலும் நம்முடைய அடையாளத்தில் ஒரு மாற்றத்தை உணர்வு பூர்வமாக, அனுபவபூர்வமாக நம்மால் என்ன பண்ண முடியாது? நிறைய நேரத்தில் பார்க்க முடியாது. அல்லது அதற்கு நம்ம முக்கியத்துவம் என்ன பண்ண மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். ஒரு சில உதாரணங்களை சொல்லி இந்த காரியத்தை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஒரு மனிதர் வேலை இல்லாமல் இருக்கிறார். திடீர்னு அவருக்கு என்ன கிடைச்சிருது? வேலை கிடைத்து விடுகிறது. அப்போ வேலை கிடைத்தவுடன் அவருடைய அடையாளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அது வரைக்கும் வேலை இல்லாதவன், அதுதான் அவருடைய அடையாளம். ஆனால் இப்பொழுது ஒரு நல்ல வேலை கிடைச்ச உடனே அவருடைய அடையாளம் என்ன? இதுதான் அவருடைய அடையாளம். அவர் ஒரு மேனேஜர், அவர் ஒரு டாக்டர். அப்போ ஒரு வேலை கிடைச்ச உடனே சரீர பிரகாரமாக அவருடைய அடையாளம் மாறுகிறது. திருமணம் ஆவதற்கு முன்பதாக ஒரு மனிதனுடைய அடையாளம் என்ன? நான் ஒரு தனி நபர். ஆனால் திருமணம் ஆன உடனே அவருடைய அடையாளம் மாறுகிறது. இப்பொழுது திருமணமான நபர். அப்போ ஒரு நாள் இந்த நபர் வேலை இல்லாமல் இருந்தார், இன்னொருவர் திருமணம் செய்யாமல் இருந்தார். ஆனால் இன்னைக்கு வேலை கிடைச்சாச்சு, திருமணம் செய்தாச்சு. அப்போ உடனே இவங்க 2 பேர் அவங்கள எப்படி பார்க்குறாங்க? வேலை கிடைத்தவனாக பார்க்கிறார்கள், அல்லது திருமணமான நபராக
பார்க்கிறார்கள். அப்போ அவர்களுடைய அடையாளத்தில் ஒரு மாற்றத்தை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பார்க்கிறார்கள். ஆனால் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் உண்மையான அடையாளத்தை நம்ம என்ன பண்ணுறோம், இயேசுவோடு இருக்கக்கூடிய அடையாளத்தை நாம் பார்க்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், வாழும்போது அது ஒரு பெரிய ஒரு இழப்பாக மாறுகிறது. அப்போ இந்த எபேசியரை நம்ம படிக்கும்போது அதில் கூடுதலாக இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். எபேசியரில் மட்டும் அல்ல, எல்லா நிருபங்களிலும் நீங்கள் இந்த வார்த்தையை படிக்க முடியும். இன் கிரைஸ்ட், இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், நான் அவருக்குள், அவர் எனக்குள், ஐ இன் ஹிம், ஹீ இன் மீ, நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும். இந்த ஒரு வார்த்தைகளை நிருபங்களில் அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்து கொண்டே இருப்போம். ஆனால் அனுபவபூர்வமாக அடையாளத்தில் ஒரு மாற்றத்தோடு நான் காணப்படுகிறேனா? இப்போ முதலாவதாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய அடையாளத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளாக ஜீவிக்கிறார் என்ற மாற்றம் முதலில் வருகிறது. இரண்டாவதாக என்ன மாற்றம் வருகிறது என்றால், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ ஆண்டவர், நான் இந்த பூமியில் என்ன நோக்கத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாம் ஆயத்தம் பண்ணிவிட்டார். அப்போ என்னுடைய நோக்கத்தை ஆண்டவர் ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணிவிட்டார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்ன நோக்கத்திற்காக நான் வாழ்ந்தேனோ அதே நோக்கத்திற்காக திரும்பவுமாக நான் வாழ்ந்தேன் என்றால் அது கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கும் நான் வாழ்வதற்கும் எந்த வித்தியாசமே இல்லை என்றால் அது கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. இப்போ உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதனுடைய நோக்கத்தில் எதற்காக வாழ்கிறானோ அதில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. மூன்றாவதாக உறவுகளில் மாற்றம். இந்த உறவுகளில் இருக்கக்கூடிய மாற்றம் எப்படி இருக்கும்? 4ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நாம் படிக்கும்போது ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய உறவுகளில் பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிக்கிறேன். 32ஆம் வசனம், ஒருவருக்கொருவர் தயவாகவும் மன உருக்கமாகவும் இருந்து. இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்திருக்க மாட்டோம், தயவாக இருந்திருக்க மாட்டோம், அன்போடு மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணியிருக்க மாட்டோம், பழகி இருக்க மாட்டோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய உறவில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு நபரை பார்க்கும்போது இவரிடத்திலிருந்து என்ன காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிதான் நம்ம நினச்சிருக்கிறோம். ஆனால் இயேசுவின் பிள்ளைகளாக நாம் மாறின பிறகு எப்படி நான் மற்றவர்களுக்கு சேவை செய்யலாம் என்ற உணர்வு வருகிறது. அதுதான் 4ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் படிக்கும்போது இந்த காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். அப்போ சபை உறவுகளில் மாற்றம் வருகிறது. வேறு எந்த உறவுகளில் மாற்றம் வருகிறது? திருமண உறவுகளில் மாற்றம் வருகிறது. இதுதான் நம்ம 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், நடத்த வேண்டும். அதே மாதிரி மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய உறவுகளில், திருமண உறவுகளில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவில் மாற்றம் ஏற்படுகிறது. 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கும்போது பெற்றோர் பிள்ளைகள் உறவு எப்படியாக மாற்றப்படுகிறது என்று நாம் வாசிக்க முடியும். அது மட்டுமல்ல, தொழில் சம்பந்தமான உறவுகள் மாறுகிறது. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது ஒரு முதலாளி தொழிலாளி, இந்த உறவு எப்படி மாறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது 4ஆம் அதிகாரம் ஆதலால் என்று ஆரம்பிக்கிறது. இந்த காரியங்களில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. 4ஆவதாக எதில் மாற்றம் உண்டாகிறது? நம்முடைய தோற்றத்தில் மாற்றம் உண்டாகிறது. நம்முடைய தோற்றம் என்று சொல்லும்போது வெளி தோற்றம் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய தோற்றத்தில் பெரிய மாற்றம் உண்டாகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண நபராக நாம் வாழ்ந்திருப்போம். ஆனால் இப்பொழுது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், ஒரு ஆயுதம் அணிந்த ஒரு போர் வீரனை போல என்னுடைய தோற்றம் மாறுகிறது. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை நாம் என்ன பண்ண வேண்டுமாம்? அணிந்து கொள்ள வேண்டுமாம். ஒரு போர் வீரனை பார்க்கும்போது தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த போர்
ஆயுதங்களை அவர் ஆடையாக அணிந்திருப்பார். அப்ப அவரை பார்த்த உடனேயே இவர் சாதாரண நபர் கிடையாது, இவர் ஒரு பெரிய போர் வீரன் என்பது நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை அணிந்துதான் நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்தியம் என்று சொல்லக்கூடிய கச்சை, நீதி என்று சொல்லக்கூடிய மார்க்கவசம், ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய பாதரட்சை, விசுவாசம் என்று சொல்லக்கூடிய கேடயம், ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய தலைச்சீரா அல்லது ஹெல்மெட், இப்படிப்பட்ட ஆயுதங்களை அணிந்த போர் வீரனை போல எப்பொழுதும் ஆவிக்குரிய யுத்தத்திற்கு ஆயத்த நிலையில் நாம் என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். அப்படி என்றால் ஆவிக்குரிய மனிதனை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? தோற்றத்தில் ஒரு பெரிய மாற்றம். இந்த 4 விதமான பெரிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக தெரிய வேண்டும். முதல் மாற்றம் என்ன? அடையாளத்தில் மாற்றம். இன் கிரைஸ்ட், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன், அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். அப்ப என்னுடைய அடையாளம் முற்றிலுமாக மாறி இருக்கிறது. இரண்டாவதாக, என்னுடைய நோக்கத்தில் நான் எதற்காக இந்த பூமியில் வாழ்கிறேன் என்பதில் ஒரு பெரிய மாற்றம். மூன்றாவதாக, என்னுடைய உறவுகளில் பெரிய மாற்றம். நான்காவதாக, என்னுடைய ஆவிக்குரிய தோற்றத்தில் பெரிய மாற்றம். அப்போ முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் ஆண்டவர் நமக்கு பரலோக பொக்கிஷங்களை, ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இப்போ நேற்றைக்கும் இன்றைக்கும் நம்ம இந்த எபேசியர் புஸ்தகத்தை தியானிச்சிருக்கிறோம். மிக அருமையான பவுல் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதின ஒரு நிருபம். இந்த முதல் 3 அதிகாரங்கள் உபதேசங்களை நமக்கு சொல்லுகிறது. கடைசி 3 அதிகாரங்கள் அந்த உபதேசத்தை எப்படி விசுவாசத்தின் மூலமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் கொண்டு வர வேண்டும் என்று தனிப்பட்ட ஆலோசனை சொல்லுகிறது. இந்த 6 அதிகாரங்களையும் நாம் நல்லா தியானித்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் கொண்டு வரும்போது இது உண்மையான ஒரு தேவ பிள்ளை எப்படி வாழ்வது என்பதை குறித்து நம்மால் கண்டிப்பாக பார்க்க முடியும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இப்படிப்பட்ட முற்றிலும் மாற்றப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எப்படி வாழ்க்கை இருந்ததோ அது மாதிரி மட்டும்தான் வாழ்கிறீர்களா? ஒரு பெரிய ஒரு பொய்யை நம்பி இருக்கிறோம். அது என்ன? ரட்சிப்பு என்பது பரலோகத்துக்கு போகிறதுக்குள்ள ஒரு டிக்கெட், அதை நான் வாங்கிட்டேன், அது மட்டும் இருந்தால் போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் என்று சொல்லுவது அது வேதத்திற்கு ஒத்த போதனை அல்ல. ரட்சிப்பு என்று சொல்லுவது அது முழுமை பெற வேண்டும். அது ஒரு டிக்கெட் கிடையாது, அது ஒரு உறவு. அதில் நம்ம வளர வேண்டும். அந்த விசுவாசத்தை நாம் அப்பியாசப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நான் ரட்சிப்பில் வளருகிறேன், உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது அது வெளிப்படும். அதனால ரட்சிக்கப்படாமல் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி ஏமாந்து விடாதீர்கள், உங்களை நீங்களே வஞ்சித்து விடாதீர்கள். உண்மையாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றியமையாதது. அந்த வாழ்க்கையை வாழ்வோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இந்த எபேசியர் நிருபத்தை நாங்கள் படித்திருக்கிறோம். ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கக்கூடிய உபதேசங்களை, மூல உபதேசங்களை நாங்கள் தியானிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த உபதேசங்களை எப்படி விசுவாசத்தின் மூலமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் கொண்டு வந்து எங்களுடைய விசுவாசத்தை எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெளிப்படுத்துவது என்று கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு காண்பித்தபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய ஒவ்வொரு பகுதியும் இயேசுவின் நாமத்தினால மாற்றப்பட்டதாக காணப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய விசுவாசத்தை எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நாங்கள் அப்பியாசிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். வெறும் பேர் அளவில் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை நாங்கள் கொண்டு வர ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.